ஜெயஜெயா ஜெயஜனயா எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் கண்டது வளர்த்துறான்னு நீங்கள் நினச்சிங்களா? நான் பேசினது கொரியன் பாஷையில், ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் புரிகிற தமிழில், மூணாவதாக ஸ்பானிஷில் நான் சொன்னேன். இப்போ நான் பேசின 3 இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? கண்டிப்பாக தமிழில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச பாஷையான நம்மளோட தாய்மொழியான தமிழை நம்ம பேசும்போதோ அது கேட்கும்போதோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு புரியும். இதே மாதிரி அவங்கவுங்க தாய்மொழியில் நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே விஷயம் அவங்க காதில் கேட்டுச்சு. அது என்னென்னு இன்னைக்கு பாடத்தில் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறியோர் ஒரு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் 3வது காலாண்டுடைய முதல் பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் மனசில் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு அக்கினி ஜுவாலைகள். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 133 1லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இந்த வார பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மற்றவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சி ஆண்டவர் தொழுறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். பேதுரு ஜன்னல் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தார். காலையிலேயே சூரிய வெளிச்சம் அழகாக இருந்துச்சு. அது இன்னைக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பெரிய ரூமில் அவரோட நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருந்ததை பார்த்துருந்தாரு. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் சத்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்தாங்க. அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு ஏசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. யாரும் எரிசலையும் விட்டு போயிடாதீங்க, நான் உங்களுக்கு சொன்ன அந்த பரிசு கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெறுவீங்க. ஏசு இந்த உலகத்திலேருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட சீஷர்களுக்கும் மக்களுக்கும் சொன்ன ஒரு சில விஷயங்களை கடைசியாக இருந்துச்சு. பேதுருவால் அந்த நாள் மறக்கவே முடியல. அவருக்கு பிடிச்ச இயேசுவோட பேச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பேதுரு ஒரு கூட இருந்த நண்பர்களும் மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவதூதர்கள் அங்கே வந்து, வானத்தையே எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏசு இங்கேருந்து எப்படி மேலே ஏறி போனாரோ அந்த மாதிரி மறுபடியும் அவர் கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொன்னாங்க. அதனால பேதுருவும் அவங்க கூட இருந்த மற்ற நண்பர்களும் ஆவல அந்த நாளுக்காக காத்திருந்தாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது அவங்களுக்கு வல்லமை கிடைக்கும்னு ஏசு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கான அர்த்தம் என்ன? திடீர்னு பேதுருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தமாக இருக்கும்னு பேதுரு தேடி பார்த்தாரு. அந்த ரூமில் காற்று அதிகமாக அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பேதுரு என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தப்போ அவரால் நம்பவே முடியல. நெருப்பு மாதிரி அந்த ரூமில் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. அந்த சின்ன சின்ன நெருப்புகள் அவங்க ரூமில் இருந்த ஒருத்தரையும் தொட்டுச்சு. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருந்தாங்க. உடனே எல்லாரும் வேறு வேறு மொழிகளில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையாக இருந்ததுனால வேறு வேறு ஊர்லேருந்து எருசலேமுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ பேதுரு வீட்டை சுற்றி நிறைய கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான அந்த காற்று சத்தம் கேட்டுச்சு. அந்த காற்று சத்தம் கேட்டதுக்கப்புறமா அவங்க பாஷையில் பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. எப்படி இங்கே எல்லோரும் நம்மளோட மொழியில் பேசுகிறாங்க? அப்படி ஒருத்தர் பார்த்த ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஏஞ்சி நின்று இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணார். ஏசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி மரித்தார், மறுபடியும் எப்படி உயிரோடு இருந்துச்சார், எப்படி பரலோகத்துக்கு போயிருக்காரு, அவர் கண்டிப்பாக திரும்ப வருவார்னு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணார். ஏசுவோட நாமத்தினால நீங்கள் எல்லோரும் உங்களோட பாவத்தை விட்டு மனம் திருந்தி ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொன்னார். பேதுரு சொன்னது கேட்டுட்டு அன்னைக்கு மட்டும் ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய சபையில் சேர்ந்துட்டாங்க. பேதுரு ஆண்டவருக்காக பேசுகிற ஒரு வல்லமையான கருவியாக இன்னைக்கு இருந்தார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாரும் அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேறு மொழிகள் இருக்கிற நம்மளோட நண்பர்கள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு என்னை மாதிரி கொரியன், ஸ்பானிஷ் அந்த மாதிரி நீங்கள் எல்லா லாங்குவேஜும் படிக்கலாம்.
அப்படி நம்ம அவங்களோட மொழியில் சொல்லும்போது அது அவங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவும் புரியும். இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இப்படி சீஷர்கள் வேறு வேறு மொழியில் பேசுனதுக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை நம்ம வேறு வேறு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு நான் இன்னும் அதிகமான லாங்குவேஜஸ் படிச்சுக்கிட்டு அது மூலமாக இயேசுவை பற்றி மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடம் நாங்கள் நல்லா ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மற்ற மொழிகளில் இருக்கிற எங்கள் நண்பர்கள்கிட்டையும் உங்களோட சத்தியத்தை பற்றி சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஏசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன்.